பார்த்தால் உனக்கே புரியும் அது தேவையில்லாதது என்று. அதற்காக எதையும் தேவையில்லை என்று நினைக்காதே, எவையும் தேவை என்று நினைக்காதே. தேவைப்படும் போது அந்த தேவையின் அருமை உனக்கு புரியும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்வில் லட்சியங்கள் பல, அவைகளில் சில விண்ணை தொடுகின்றன. வேறுபாடு வாழ்க்கையில் உள்ள வறுமையா இல்லை வசதியா, தன்னம்பிக்கையா இல்லை தான் என்ற தலைகணமா? தன்னம்பிக்கை உள்ளவன் வறுமையில் இருந்தாலும் விண்ணை தொடுகிறான், தலைகணம் உள்ளவன் வசதி இருந்தாலும் மண்ணை தான் தொடுகிறான். நீ சாதிக்க பிறந்தவன், கடவுள் உன்னை சோதிக்க வந்தவன். சோதனைகளை வென்று சாதனையை படைத்து விண்ணை தொடு. சோதனைகள் எத்தனை வந்தாலும் நம்பிக்கை, நல்லெண்ணம், லட்சியம் இவை அனைத்தும் உன்னை விண்ணை தொட செய்யும். நம்பிக்கை என்பது வீழ்ச்சி அல்ல, மிகப்பெரிய எழுச்சிக்கான மாற்றம். விழுந்தாலும் எழுவோம் என்ற நினைப்போடு விழுவோம், எழுவோம், வாழ்வை வலம் வருவோம், வென்று காட்டுவோம், விண்ணை எட்டுவோம். நன்றி. அடுத்த போட்டியாளர் பி யமுனா. ஏ அரவிந்தசாமி தயாராக இருக்கவும். அடுத்த போட்டியாளர். அனைவருக்கும் எனது வணக்கம். எனது தலைப்பு கனவு மெய்ப்பட வேண்டும். வெள்ளை காகிதத்தில் எழுதி பார்த்தலும் பிறரிடம் அதை பகிர்ந்து கொள்ளுதலும் வெறும் வார்த்தைகள் அல்ல, நிஜமாக போராடும் உள்ளங்கள். நீச்சல் குளத்தில் நீந்த தெரிந்தால் போதுமா? நீச்சல் குளத்தில் நீந்த தெரிந்தால் போதுமா? அல்ல, கடலிலும் ஊடுருவ தெரிந்து கொள்ள வேண்டும். சில்லென்று காற்றில் ஒளி வீசும் அந்த வானவியின் வண்ணங்களை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள போராடுங்கள். கனவாக அல்ல, மெய்ப்படுத்திக் கொள்ள. பாறைகளுக்குள் சிக்கிக் கொண்டு தவிக்காதீர்கள், அதை உடைத்து சிற்பமாக வெளிவருங்கள், உருவாகுங்கள். நீலம் பறந்து விரிந்த வானத்தில் என்னை பார் என்று அழகாக புன்னகைக்கும் முத்துக்கள் அந்த நட்சத்திரங்களாக மின்ன தயாராகுங்கள். கனவில் அல்ல, நீங்கள் மெய்ப்படுத்திய உண்மையில், எதற்கும் உவமை இல்லாத உங்கள் மகிழ்ச்சியில். கலங்கிய நீரில் கலங்காத பவளங்களைப் போல் வாழ்க்கையில் கலங்கமில்லா பாறையில் வெற்றி கொள்ளுங்கள். ஆற்றை போல் தேங்கி நிற்காதீர்கள்,